నన్బర్గులకు వణకం. నా వెంకట్. ఇది షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్. ఫ్రెండ్స్, నేను వెంకட்ని. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நேற்றுக்கு நம்ம கூடூர் சந்தைக்கு போயிருந்தோம். நேற்றுக்குன்னா 7/6/2024 வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம கூடூர் சந்தையில் இருந்தோம். இந்த கூடூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது. அதாவது ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வருது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் கூட நெல்லூருக்கு கிட்டே இருக்குது. சென்னையிலேருந்து நெல்லூருக்கு போகிற வழியில், நெல்லூருக்கு முன்னாடி ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கூடூர் சந்தை வருது. திருப்பதிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், சென்னையிலேருந்து ஒரு 135 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கூடூர் சந்தை இருக்குது. நிறைய பேர் கூடூர் சந்தை அப்படின்னு சொல்லும்போது கூடலூர் சந்தைன்னு நினச்சிக்கிறீங்க. அதுக்காக தான் நம்ம அடிக்கடி இந்த விளக்கத்தை சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு விளக்கமாக தெரியணுன்றதுக்காக நம்ம இதை சொல்கிறோம். நண்பர்கள், இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. நீங்கள் எனேபிள் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு యూస్ఫుల్గా இருக்கும். ఫ్రెండ్స్, నిన్న మనం గూడూరు సంతకు పోయినాము. బక్రీద్ సీజన్ కాబట్టి పెద్ద పొట్టేలు దండిగా వచ్చినాయి. వాటి గురించి ఈ వీడియోలో మనం చూస్తాం. நண்பர்களே, இதெல்லாமே ஹெவி சைஸ் ஆடுங்க. ஒவ்வொன்றும் 85 கிலோ 90 கிலோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி இந்த ஆடுங்கள்லாம் தெரியுது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய 50-60 கிலோ நார்மலாக வரக்கூடிய ஆடுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆடுகள்லாம் எவ்வளோ ஹெவி சைஸில் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. ஃபீடை பற்றி நான் விசாரித்தேன். கடலை பொட்டு, பாசிப்பயிறு பொட்டு, மக்காச்சோளம், கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு தண்ணியில் கலந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. நான் மேலே சொன்ன இந்த ஐட்டம்லாம் காலையிலே சாயந்தரம் கொடுத்துட்டு மதியத்தில் வேலி மசாலும் நேப்பியர் புல்லும் கலந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. இந்த ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு 50-60 கிலோ வரக்கூடிய கிடாக்கள் தான். ஸோ அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி 80-85 கிலோ இருக்கும். ஃபீடு வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி கலந்து ஃபீடு வைக்கிறாங்க. இந்த கெடாக்கள் கூட வந்தவருடைய ஃபோன் நம்பர் கேட்டு இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். யாருக்காவது இந்த மாதிரி ஹெவி சைஸ் வேணும்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. 90-477-140-140-89. உங்கள் பேர்? மகேந்திரன். இந்த மாதிரி ஹெவி சைஸ் வேணும்னா சாரை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த கெடாக்கள் ஒவ்வொன்றையும் 65,000 ரூபா சொல்கிறாங்க. ஜோடியாக எடுத்தால் 1,20,000 ரூபா சொல்கிறாங்க. ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. விலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோ எடுக்கும்போது யாரும் விலை கேட்கல. அதனால் எந்த அளவுக்கு குறைச்சி சொல்கிறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செலக்ட் பண்ணும்போதே நம்ம பார்த்து கூடுதல் விலை கொடுத்து தான் நம்ம எடுக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வருஷமாக நம்ம வளர்த்துட்ருக்கும்போது தீவன செலவு எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணிங்க. அதனால் விலை அதிகமாக நம்ம குறைக்க முடியாது. ஓரளவுக்கு தான் நம்ம பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கெடாக்கெல்லாம் விற்றுதா விற்கலையா அப்படின்றத நம்ம பார்க்கல. விற்றுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கூட்டம் நிறையவே இருந்தது. இது தீவன செலவு எல்லாமே கூடுதலாக ஆகிறதுனால நம்ம குறைச்சி பண்ண முடியாது. இந்த கெடாங்களும் பூரா 35 ரூபா குறையாமல் சொல்கிறாங்க. அதில் கிட்ட வச்சு பார்த்தா அதில் டபுள் ட்ரிபிளாக இருக்குது. ఫ్రెండ్స్, వీళ్ళు వచ్చి వేలూరు డిస్ట్రిక్ట్ నుంచి వచ్చినారంట. ఇంతవరకు 6-7 పొట్టేళ్ళు ఉంది. బండిలో కూడా కొంచెం ఉంది. ఈ 6-7 పొట్టేళ్ళలో 4-5 పొట్టేళ్ళు హెవీ సైజులో ఉంది. 85 కిలోలు లైవ్ వెయిట్ ఉన్నాయని చెప్తున్నారు. జత 1,20,000 చెప్తున్నారు. సింగిల్గా అయితే 65,000 చెప్తున్నారు. ఇప్పుడు మనం చూసేటువంటి చిన్న సైజు వీళ్ళు ఎవరు తక్కువ చెప్తున్నారు. ఆ పక్క ఉండే ఒక 4 పొట్టేళ్ళు వచ్చి జత 1,20,000గా చెప్తున్నారు. దీనికి ముందు ఒక ఫోన్ నెంబర్ చెప్పినాడు కదా, అది ఆయన ఫోన్ నెంబరు. ఈ మరి హెవీ సైజ్ కావాల్సి ఉంటే మీరు ఆయన్ని కాంటాక్ట్ చేయొచ్చు. இந்த கிடாக்கள் எல்லாமே நார்மலாக ஒரு 50-60 கிலோ வரக்கூடிய கிடாக்கள். இதில் ஒரு 40-45 வர கிடாக்கள் கூட கலந்துருக்கு. பெரிய சைஸும் இருக்குது இதில். இந்த கிடாக்களை 55,000 ரூபா சொல்கிறாங்க. 54,000 ரூபாவில் நின்னாங்க. கேட்குறவங்க 45,000 ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க.
அதுக்கு மேலே ఇవంగళం పోలే అవங்களுం కుறைయలే. ఫ్రెండ్స్ ఈ పొట్టేళ్ళు ఒక 50-60 కిలోలు అయ్యేటి లైవ్ వెయిట్ చెప్తున్నాను నేను. దీంట్లో ఒక 40-45 అయ్యేటి కూడా ఉన్నాయి కలిసి. జత 55,000 చెప్పి 54లో నిల్చున్నారు. అడిగేవాళ్ళు 45,000 దాకా అడిగినారు. వీళ్ళు దానికి పైన పోలే, వాళ్ళు కిందకి రాలే. నేను చెప్పేది మొత్తానికి అయిన ధర కాదు. దీంట్లో నుంచి సెలెక్ట్ పరంగా ఒక 10 పొట్టేళ్ళు అడిగినారు. ఆ 10 పొట్టేళ్ళు కదా 55,000 చెప్పినారు. వీళ్ళు 45,000 దాకా అడిగినారు. இதில் இந்த கருப்பு கடை நல்ல ஹைட்டு லென்த் இருக்குது. இந்த கிடாக்கள் எல்லாமே ஒரு 35-40 கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. 2 பல்லு கூட போடாத மாதிரி இருக்குது. ஒரு சிலது 2 பல்லு போட்டிருக்கலாம். ஜோடி 38,000 சொல்கிறாங்க. 32,000 வரைக்கும் கேட்டு போயிட்டாங்க. இந்த லைவ் வெயிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. கேட்குறவங்களாம் வந்துட்டுமே வேறு வழி இல்லை, எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூடுதல் விலை வச்சு தான் கேட்குறாங்க. இதை விட நம்ம பண்ணைகளில் போய் எடுத்துக்கிறது எவ்வளோ மேல். 450 ரூபாய்க்கு தாராளமாக எடுக்கலாம் இங்கே இருக்கிற రేటెல்லாம் కంపేర్ பண்ணும்போது. ఫ్రెండ్స్ ఈ పొట్టేళ్ళంతా ఒక 35-40 కిలోల దాకా ఉండొచ్చు. యావరేజ్ 40 లోగానే ఉంటాయి అనుకుంటాను. ఈ పొట్టేళ్ళని వచ్చి జత 38,000గా చెప్తా ఉన్నారు. 32,000 దాకా అడిగినారు. వాళ్ళు ఈలే, అడిగిన వాళ్ళు వెళ్ళినారు. సో ఇక్కడ లైవ్ వెయిట్ ప్రకారం చూస్తే ఫర్ కేజీ 500కు పైన చెప్తున్నారు. ఇప్పటికే 7 అయింది. ఎండెక్కిన తర్వాత ఏమన్నా తగ్గుతుందో ఏమో తెలియలే.